Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த். இந்த ஜூன் மந்த் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 வந்துட்டு திஸ் ஒன். ஸோ இந்த இமேஜ். Pile number 2. Pile number 3. Okay. So, இந்த 3 பைல்ல எது வேணாலும் choose பண்ணிக்கோங்க. More than 1 பைல் தாராளமா choose பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த ஜூன் மந்த் எப்படி இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஓவராலாக பார்க்கலாம். Okay. So ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். பி அலர்ட்டாக இருங்க. ஃபைல் நம்பர் 1, அலர்ட்டாக இருங்க. ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு மந்தாக இருக்குது. ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும் உங்களை தேடி. ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டே இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி இந்த மந்த் வந்து ஒரு நல்ல சான்ஸ் ஆல்சோ. ஸோ உங்களோட நிறைய ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மந்த் வந்து நிறைவேறும். ஓகே, an opportunity is about to present itself that leads you to a new person. Yes, see, இந்த வரக்கூடிய இந்த வாய்ப்பு வந்துட்டு நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மட்டும் இம்ப்ரூவ் ஆகாது, நீங்களுமே இம்ப்ரூவ் ஆவீங்க. ஸோ இந்த ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்குறப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மே மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு கொஞ்சமாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்ககிட்ட. ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பீங்க. அதாவது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறுவீங்க. ரைட். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சஸ், அந்த சேலஞ்ச் ஒரு விஷயம் வருது அப்படின்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமுமே சேலஞ்ச். திரும்புகிற பக்கமெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஆனால் அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை வந்து ஷேப் பண்ண போகுது. ஓகேங்களா? யூஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன், வெரி போல்ட் ஆல்சோ. ஒரு விஷயம் வந்துட்டு சொல்கிற யூனிவர்ஸில் நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஜூன் மந்த் இட்ஸ் கோயிங் டு பி வண்டர்ஃபுல் ஃபார் யூ. ஓகேங்களா? ஏதோ ஒரு பிளாக்கேஜ் ஸ்ட்ராங்காக ரிலீஸ் ஆகுது, பட் குட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜூன் மந்த் வந்துட்டு ஒரு ஓவரால் இந்த ஒரு ஜூன் மந்த் ஃபுல்லாமே வந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு பிளானிங்கிறது தேவை. சும்மா ரேண்டம்லி நீங்கள் வந்துட்டு போயிட்டு பண்ணக்கூடாது, பட் ஒரு கம்ப்ளீட் பிளானிங் தேவை. ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் கோ அக்கார்டிங் டு தட் பிளான். ஓகேங்களா? பிளானிங்கே இல்லாமல் இந்த மந்த் வந்து போகாதீங்க. பிகாஸ் நல்ல விஷயம் வருது, இது வந்து உங்களுக்கான ஒரு டைம்னு வர்றப்போ பி ப்ரிப்பேர்டு. ஸோ ஏன் அப்படின்னா பிகாஸ் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்போ நீங்கள் பிளானே இல்லாமல் போனீங்கன்னா அந்த ஒரு ஸ்பாட் டெசிஷன் மேக்கிங்கிற இடத்துல வந்து ஒரு சேலஞ்ச் வந்துடும். ஓகே, ஸோ பி ப்ரிப்பேர்ட். எனி டைம் குட் நியூஸ் உங்களை காத்துட்ருக்கு இந்த மந்த்து. எஸ்,
ஒன் குட் நியூஸ், ஃபேமிலியோடு எங்கேயாவது வந்துட்டு டூர் ஒரு சம் பிளேசஸ்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபேமிலியோட ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது சால்வ் ஆகும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்துட்டு ஒன்றா வந்து சேருவீங்க. அண்ட் யுவர் கோல் ஸ்ட்ராட்டஜி படி ஃபிக்ஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா எஸ், பர்ஃபெக்ட் மந்த் ஃபார் யூ. சரி, இந்த மந்த் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்கள் மனசில் என்ன இருக்கோ போல்டாக பேசுங்க. உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் ஒப்பீனியன்ஸ், உங்கள் வியூஸை வந்து சொல்லுங்கள். எக்ஸ்பிரஸ் அண்ட் 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 சூப்பர் ஆக்டிவாக இருக்கணும். கீப் யுவர் எனர்ஜி இன் செக். உங்களோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோலில் இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். ஓகேவா? அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நான் வேலை செய்வேன் அப்படிலாம் இல்லை. கரெக்டான டைமிங் செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் ஆல்சோ வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. லைக் கோயிங் டு ஜிம், இல்லைன்னா வாக்கிங் போகிறது, இல்லைன்னா உங்களோட லவ்டு ஒன்ஸ் கிட்ட பேசுறது. கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆல்சோ தேவை. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க, விச் இஸ் மச் நீடட். இந்த ஒரு மே மந்த் கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆகிருக்கும். உங்களோட டைமிங்லேருந்து எல்லாமே வந்து தப்பாக இருந்திருக்கும். பட் அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு ஜூன் மந்தில் பண்ணாதீங்க. ரைட்? ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கலி மட்டும் கிடையாது, மென்டலி அண்ட் எமோஷனலி ஆல்சோ. கீப் எவ்ரி திங் இன் செக். எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலில் வைங்க. நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு விஷயம்தான், இந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நார்மலாக இருந்து பாருங்களேன். பீப்புள் உங்கள் மேலே என்ன தாட் வச்சுருக்காங்கங்கிறது தெரியும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் உங்களை சுற்றி இருக்க ரிலேஷன்ஷிப்ஸை ஸ்பாயில் பண்ணாதீங்க இந்த மந்த். ஆனால் வந்து ஒரு பயம் உண்டாகும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பயம். உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும், யாருமே காப்பாற்ற வரமாட்டாங்க. உங்களோட ஓன் ஃபேமிலி, லவ்டு ஒன்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, கேரண்டி கொடுப்பாங்க, பட் வரமாட்டாங்க. உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு பயம் வரும், தானாக வரும். பட் தட் இஸ் ஆல்சோ பார்ஷியலி ட்ரூ. அது வந்து 100% ட்ரூன்னு கிடையாது, பட் பார்ஷியலி அது ஒரு ட்ரூ தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அண்ட் உங்களோட ஹீலிங் ஜேர்னி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ், எல்லாத்தையுமே, அதாவது மே மந்தில் எதெல்லாம் வந்துட்டு ஸ்பாயில் ஆச்சோ, எதெல்லாம் பிளாக்கேஜஸ் வந்துச்சோ, அது எல்லாத்தையும் ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. எதையுமே கண்டினியூ பண்ணாதீங்க. மே மந்த்ல இருந்து எந்த இடத்துல பிளாக்கேஜ் வந்துச்சோ ஸ்டார்ட் ஃப்ரெஷ். ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay. Okay, letter W. 26. R. இது வந்து இந்த லெட்டர் எதிர் இனிஷியலாக இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம். இது யாரோடதோ நேமில் கூட வரலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பேரில் வந்துட்டு இந்த லெட்டர் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு டேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பராக இருக்கலாம். ஸோ 19. இந்த மந்த் வந்துட்டு இந்த லெட்டரில் இருக்கிற பர்சனோ இந்த டேட்டோ வந்துட்டு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். 13. அண்ட் D. ஸோ இந்த பர்சன் இந்த ஒரு RDW அண்ட் 19, 13, 26. ஸோ இந்த லெட்டரில் இந்த டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கம்ப்ளீட்லி ஏதாவது ஒரு அவங்க சார்ந்து ஒன்று நடக்கும். அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு அவங்க வந்து சம்வேர் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு கனெக்ட் ஆவாங்க, இதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகே, 1, 2, 3. ஹாப்பி டைம்ஸ். எஸ், குட் நியூஸே வந்துட்டு உங்களுக்கு டெஃபினெட்லி இருக்குது. அந்த நியூ டோர், நியூ லைஃப் அப்படிங்கிறது இருக்குது. மதர் எர்த், ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், கிரவுண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், நேச்சரோட கனெக்ட் ஆகணும், கிரேட்ஃபுல்னஸ் கண்டிப்பாக வந்துட்டு சொல்லணும், பி ரெஸ்பெக்ட்ஃபுல், கண்டிப்பாக மரியாதையோடு நடந்துக்கோங்க, வார்த்தைகள் கவனம், சரண்டர் டு டிவைன். எதுக்குமே வந்துட்டு உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க, ரிசல்ட்டை வந்துட்டு டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்.
கண்டிப்பாக வந்துட்டு நல்லதாக நடக்கும். ஓகே, ஸோ that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்தரலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த மந்த்து பொறுமை, பிகினிங்கே சொல்லிடுறேன், பொறுமை ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பேஷன்ஸை வந்து லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ இந்த மே மந்த் வந்து பொறுமை இருந்திருக்காது, சுத்தமாக இருந்திருக்காது, ஒரே ஃபைட்டாக தான் இருந்திருக்கும். பட் இந்த பொறுமைங்கிறது ஜூன் மந்த் இருக்கும். ஜூன் மந்த் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக என்னன்னா, நீங்கள் பொறுமையாக இருக்க அந்த மந்த் எண்டிலலாம் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நியூஸுங்கிறது இருக்கும். அண்ட் பிஃபோர் த ஜூன் மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க வந்துட்டு டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மந்த். அண்ட் வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு நீங்கள் டெஃபினெட்லி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்பெஷல் தான் உங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் ஜூன் மந்த் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ உங்களோட ஆசைகள், உங்களோட விஷஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக டிவைன் கிட்ட இந்த மந்த் வந்து கம்ப்ளீட் சரண்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு கோயில் போவீங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவல் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப அப்படியே பயங்கரமாக வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் வந்து நிறைய செய்வீங்க. அண்ட் லவ் வந்து ஒரு இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கலாம், பேசுகிறீங்க, பேசாமல் இருக்கிறீங்க, இல்லை ரொம்ப ஃபிசிக்கலி ஆல்சோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, பட் ஸ்டில் அந்த லவ் இருக்குது. உங்களோட பார்ட்னர் நீங்களும் வந்துட்டு மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக மீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எஸ் பாசிபிள். அண்ட் உங்கள் பார்ட்னர் அப்ராடில் இருக்காங்க அப்படின்னா வருவாங்க, மீட் பண்ணுவீங்க, ஒரு நீங்கள் போவீங்க அங்கே. அண்ட் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்க்காத விஷயங்கள் வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம்தான், இந்த மே மந்த்து நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ கிரட்ஜஸ், எந்த கோவம், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதையுமே வேண்டாம், யார் மேலேயும் வேண்டாம், எந்த விஷயத்து மேலேயும் வேண்டாம். ஜஸ்ட் ஃபோக்கஸ், சரண்டர். ஓகே, அண்ட் ஒரு ஒன் திங் வெரி ஸ்ட்ராங் என்னன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட், ஸ்ட்ராங்லி மஸ்ட் கோ ஃபார் யோகா, மெடிடேஷன், இல்லைன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று இருந்தே ஆகணும். ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை செய்யணும், கொஞ்சம் வந்து ஜாலியாக ஹாப்பியாக வந்து இருக்கணும். ஃபைட்டிங் ஸ்பிரிட் நல்லா இருக்கும். ஒரு மாஸ்டர் பிளான்லாம் போடுவீங்க, உங்களோட வேலை, உங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட மாஸ்டர் பிளான் எல்லாம் கண்டிப்பாக இந்த மந்த் வந்துட்டு இருக்கும். ஸ்ட்ராங் ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்பப்போ வந்தால் கூட அதை ஈஸியாக வந்துட்டு அதை பார்த்து பயந்து போக மாட்டேங்க, அது எல்லாத்தையும் வந்து தாண்டி போவீங்க. மெச்சூரிட்டி நல்லா இருக்கும். மெச்சூரிட்டி வில் பி வெரி குட். பைல் நம்பர் 2க்கு சொன்ன மாதிரி ஒரு போல்ட்னஸ் இருக்கு. யூ கேன் see the strength card. எப்படி ஒரு ஒரு மேஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி வந்து ஈக்குவலி பேலன்ஸாக இருக்கோ அது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து போல்டாகவும் இருப்பீங்க அண்ட் உங்களோட ஃபெமினைன் எனர்ஜியும் வந்துட்டு நல்லா அட்ராக்டும் பண்ணும். ஸோ இட் இஸ் லைக்
ஒரு கம்ப்ளீட் பிக்சர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனாக வந்துட்டு நீங்கள் மாறிட்டு வருவீங்க. 100% அப்படி இருப்பீங்கன்னெலாம் கிடையாது, பட் மாறிட்டு வருவீங்க. நோ காம்ப்ரமைஸ். யார் என்ன நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர், நோ காம்ப்ரமைஸ். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாற்றுவீங்க. லைக் அப்ராட் மாதிரி அந்த அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாறுவீங்க. நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாடர்ன் இதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களோட பழக்க வழக்கங்கள், பிலீவ்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மாறும் இந்த மந்த். பிரேக் த ரூல்ஸ் தான். பைல் நம்பர் 2க்கு வந்து இந்த மந்தோட தீமே வந்து பிரேக் த ரூல்ஸ், அவ்வளோதான். ட்ராவலிங் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ட்ராவலிங் தான் வந்து நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது போகலான்னா அதில் ஏகப்பட்ட தடங்கள் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போகிறேன்னு நினைப்பீங்க, பிளான் பண்ணுவீங்க, பட் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பிளான் சேஞ்சஸ் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாமல் போயிட்டு வர்றது நல்லது. அண்ட் ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பீங்க, பிடிவாதம் பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு மந்த் வந்து நோ தான். உங்களை சுற்றி இருக்கவங்களே பயந்துக்குவாங்க, என்ன இவ்வளோ பிடிவாதமாக இருக்க அப்படிம்பாங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த உங்களை மதிக்கலை அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை மதிக்கலை அப்படின்னா பயங்கர கோபம், பயங்கர பிடிவாதம். அவங்க எவ்வளோ சமாதானப்படுத்த வந்தாலுமே அந்த பிடிவாதம் போகாது இந்த மந்த்து. உங்களோட கோல், உங்கள் கெரியரில் நீங்கள் இருக்கக்கூடிய பிடிவாதம் போகாது. ஸோ பயங்கரமாக பிடிவாதம் இருக்கும். ஆனால் வந்து கெரியர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க புதுசாக, இல்லை படிக்கிறீங்க அப்படின்னா கூட புதுசாக கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, புதுசாக இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது, ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறது டெஃபினெட்லி பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வரும். அண்ட் பார்ட்னர்ஷிப் பாசிபிள். பார்ட்னர்ஷிப் வந்துட்டு பாசிபிள் தான். அண்ட் பார்ட்னர்ஷிப் பேசிஸில் போகிறப்போ கொஞ்சம் கவனம் தேவை. இது வந்து நீங்கள் முழுமையாக பிளைண்டாக போகாதீங்க. பிகாஸ் வந்து எய்தர் யூ இல்லை எய்தர் நீங்கள் இல்லைன்னா அந்த பர்சன் வந்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப் இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அதுக்குள்ளரே யாரோ ஒருத்தவங்க பிரேக் பண்ணிடுவீங்க. ஸோ அனதர் பர்சனுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ பார்ட்னர்ஷிப்புன்னு வர்றப்போ கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே, ஸோ லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் பார்ப்போம். நம்பர் 30, இது வந்து டேட்டா இருக்கலாம், இல்லை ஏதோ நம்பர், டோர் நம்பர், ஃபோன் நம்பர், எனிதிங். இந்த நம்பர்ஸ் வந்து இந்த மந்த் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நம்பர் 30, லெட்டர் எல். எல்ங்கிறது இனிஷியல் ஒரு ஃபர்ஸ்ட் நேம், இல்லைனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர், இல்லைனா உங்க பேர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நேம், சாரி ஏதோ ஒரு லெட்டர். எல். இவங்க இந்த மந்த் வந்து எய்தர் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி ஏதோ ஒரு இதில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, இல்லை பார்ட்டாக இருப்பாங்க. ஐ, ஏ, நம்பர் 12, ஜே. ஓகே, so number 1230 JAIL. இது சேர்த்து வச்சு பாருங்களேன், JAIL, ஜெயில். ஸோ பி கேர்ஃபுல். மென்டல் ப்ரிசன் ஒரு சேலஞ்சாக கூட வரலாம். ஐ திங்க் எனக்கு இதில் ஒரு மெசேஜ் வருது. ஸோ பி கேர்ஃபுல், டோன்ட் ட்ராப், கெட் ட்ராப்ட். அதாவது எந்த ஒரு உங்களோட ஓன் மென்டல் ப்ரிசன்குள்ளரையும் போயிடாதீங்க, மற்றவங்களோட எமோஷனல் ட்ராமா சிம்பத்திலையும் போய் ட்ராப் ஆகிடாதீங்க. ஓகே, இது ஒரு வார்னிங் மாதிரி இருக்கு.
மோஸ்ட்லி நம்பர் த்ரீ அப்படிங்கிறது எதர் பி கேர்ஃபுல் வித் தேர்ட் பர்சன், டூ ஃபோக்கஸ்ட் ஆன் பாஸ்ட். இது ஒரு ப்ராப்ளம், கவனம் தேவை. பாஸ்ட்ல வந்து ஃபோக்கஸ்டா இருக்காதீங்க. விஷ் கார்டு, எஸ், ஒரு நல்ல விஷ் கார்டு வந்திருக்கு. உங்களுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கோ அதை வந்து கேளுங்க. ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். உதவி வேணும்னா டெஃபினெட்லி மற்றவங்க கிட்ட கேட்கலாம். சைல்ட்ஹுட் அபியூஸ், ஓகே. லேக் ஆஃப் எனர்ஜி, ஓகே. சரி, இந்த மந்த் வந்து உதவி வேணும்னா மற்றவங்க கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக வந்து செய்வாங்க. எல்லாமே எனக்கே தெரியும்னு பண்ண வேண்டாம். ஆசைப்பட்ட விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ராங்காக வந்து ஆரம்பிங்க. அண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டா கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னா எனர்ஜி வைஸ் அண்ட் சின்ன வயசுல நடந்த அந்த சைல்ட்ஹுட் எமோஷனல் ட்ராமா அப்பப்போ வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் பாஸ்ட் சம்டைம்ஸ் நீங்கள் ஃபிசிக்கலி அண்ட் எமோஷனலி மூவ் ஆன் ஆனால் கூட அந்த பாஸ்டோட தாக்கம் எஃபெக்ட் அப்பப்போ வந்து போகும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கவனம், ஓகே. ஸோ ஐ செட் லைக் இந்த ஜெயிலுன்னு வந்தது கூட அந்த மென்டல் பிரிசன் இதுவாக கூட வந்துட்டு இருக்கலாம், ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3, ஸ்டார் கார்டு. யாரெல்லாம் இந்த வண்டர்ஃபுல்லான கார்டை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Storm warning. Butterfly. I think ஒரு விஷயம் எனக்கு இங்கே இப்பவே வர்றது என்னன்னா, ஒரு சம்திங் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய, அதாவது நிறைய தேவையில்லாதது இருக்குது உங்கள் லைஃப்பில், அது எல்லாமே ஒரேடியாக போகணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்ட்ராங். ஸோ இது வந்து எப்படின்னா இட்ஸ் நாட் நெகட்டிவ், பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் உங்களை விட்டு போகும். ஐ திங்க் மோர் தென் ஒன். ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் அந்த டார்க்கான விஷயங்கள் உங்களை விட்டு போனால் கண்டிப்பாக யூ காட். இப்போ வந்து pile number 3க்கு எல்லாமே இருக்கு, ஆனால் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கு. பிகாஸ் தடுக்கிற நிறைய பிளாக்கேஜஸ் உங்களை சுற்றி தான் இருக்கு. உங்களை சுற்றி உங்களுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் நிறைய வந்து உங்களை தடுக்குது. அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ராங் கிளென்ஸ் நடக்க போகுது இந்த மந்த். அண்ட் ஒன்ஸ் அது உங்களை விட்டு போயிடுச்சுன்னா பட்டர்ஃப்ளை தான். யூ வில் மீட் அ நியூ லவ் இன்ட்ரெஸ்ட் அட் அ பார்ட்டி ஆர் நைட் அவுட். ஸோ ஒரு நியூ பர்சன், நியூ லவ், நியூ பாண்டிங் டெஃபினெட்லி வந்துட்டு நடக்கும், ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த தனிமையாக இருக்கேன், இந்த ரொம்ப லோன்லியாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புலம்பிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே எண்ட் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ உங்களுக்கான ஒரு பர்சன் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அண்ட் ஒரு லவ் ஃபீலிங், ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் லைக் அ பட்டர்ஃப்ளை தான். ஸோ ஒரு ஹீலிங் ஆல்சோ யூ காட் ஸ்டார் விச் இஸ் வண்டர்ஃபுல் ஹீலிங். ஷேடோ டான்ஸ், ஓகே. ஸோ pile number 3. pile number 3க்கு வந்துட்டு நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்ன மெசேஜ், கஷ்டங்கள் தடைகள் எது உங்களை ரொம்ப அழுத்தங்கள் கொடுக்குதோ அது எல்லாமே வெளியே போகும் உங்களை விட்டு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீலிங்கிறது இருக்கும், ஒரு தெளிவான பீஸ்ஃபுல் மைண்ட் செட் இருக்கும், ஒரு ஹாப்பி வைப் இருக்கும். ரைட் நவ் pile number 3 இஸ் வண்டர்ஃபுல் கேரக்டர். நீங்கள் ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப ஜாலியான ஒரு சோல் அண்ட் ஹாப்பியஸ்டான ஒரு சோல் தான். ஆனால் உங்களை தடுக்கிறது, உங்களை டார்க்காக்கி உங்களை க்ளோஸ்டாக வச்சிருக்கிறது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸ். நீங்கள் வந்து நிறைய சொல்லியிருப்பீங்கனால இங்கே இருக்கக்கூடிய ஆளே இல்லை, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பீங்க, ரைட்? ஸோ பட் தட் இஸ் ட்ரூ. ஒரு விதத்தில் வந்துட்டு அது ட்ரூ தான். பட் இட்ஸ் ஓகே, லைக் யூனோ நீங்கள் வந்து அந்த ஓல்டு லைஃப், அந்த ஓல்டு செல்ஃப், இந்த தேவையில்லாத ட்ராமாஸ் அதெல்லாம் வந்துட்டு சால்வ் ஆகும், ஓகே. ஒரு பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கு, அந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அதுல ஒரு சொல்யூஷன் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் மூலியமா அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிரும்.
ஸோ டோன்ட் வரி. ஸோ உங்களோட ஷேடோ செல்ஃப் வந்துட்டு ஹாப்பியஸ்டாக இருக்கக்கூடிய டைம் பீரியட். யூ காட் பட்டர்ஃப்ளை இருக்குது, ஷேடோ டான்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களோட சோல் வந்துட்டு கம்ப்ளீட் ஹீலிங் அண்ட் ஒரு ஹாப்பியஸ்டாக வந்து இருக்கக்கூடிய மந்த். இந்த மந்த் டெஃபினெட்லி ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. அந்த ஹாப்பி நியூஸை நீங்களே கொண்டு வருவீங்க. இங்கே யார் கொண்டு வருவா, யார் அந்த நியூஸ் எடுத்துகிட்டு வருவா, இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழி பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் அவேக்கனிங்கிறது இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சுருவீங்க நீங்களாவே. இவ்வளோ நாள் வந்து ஓகே மற்றவங்க செய்வாங்க, ஃபேமிலி பார்த்துக்கும் பொறுமையாக இருந்த நீங்கள் இந்த மந்தெல்லாம் பொறுமையா வேலைக்கே ஆகாது. ஹீரோஃபேண்ட். சரி, இங்கே ஒரு ஸ்ட்ராம். கேன் யூ சி 2 ஸ்ட்ராம் வந்திருக்கு. ஒரு விஷயம் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடக்குங்க. அதாவது இது வரைக்கும் உங்க லைஃப் வந்து சும்மா ரெகுலரா எதுவுமே நடக்காம மார்னிங் எந்திரிக்கிறீங்க, ரெகுலர் ஒர்க் அண்ட் கம்ப்ளீட் ஸ்கெடியூல், சேம் ஸ்கெடியூல், நைட்டு தூங்குறீங்க, சேம் இதே லைஃப் ஸ்டைல் இருந்த உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஓவர் நைட் சேஞ்சஸ், ஒரு நாள் எல்லாமே மாறும். ஸோ பேலன்ஸ் இஸ் நீடட். கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு கட்டத்துக்கு போக போறீங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட். Balance is needed. See, you got another death card which is transformation. உங்களோட old karmic pattern end ஆகுது. உங்களோட old life, old விஷயங்கள், இன்செக்யூரிட்டிஸ், அந்த உங்களை நீங்களே கம்பேர் பண்றது, வீக்னஸா நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றது எண்ட் ஆகுது. See, you got a death card which is also rebirth card. Something is ending. ஒரு நியூவான ஒரு புது விஷயம் வரணுங்கிறதுக்காக பழைய விஷயம் எண்ட் ஆகுது. இங்கேயும் ஒரு எண்ட் ஆகுது, இங்கேயும் ஒரு எண்டு, இங்கேயும் ஒரு எண்டு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. ஸோ மாஸ்டர் பிளான் பண்ணுங்க. ஹை டைம் ஃபார் மாஸ்டர் பிளானிங். அடுத்து ஃபியூச்சர் நினைச்சு என்னென்னலாம் வந்து ப்ரொஃபஷனலி ஆல்சோ பர்சனலி அண்ட் உங்கள் லைஃப் ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும், இதெல்லாமே மாஸ்டர் பிளான் கண்டிப்பாக முக்கியம். அண்ட் பிகாஸ் உங்கள் லைஃப் வந்து ஜஸ்ட் 1 டேல ஒரு நிமிஷத்தில் சேஞ்ச் ஆகிறப்போ அந்த டைம் லைஃப் மாறினதுக்கு அப்புறம் பிளான் பண்ணி நோ யூஸ். பி ரெடி வித் யோர் பிளான்ஸ். ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எஸ், மேரேஜ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. பார்ட்னர் சிங்கிளாக இருக்கா, பார்ட்னர் மேரேஜ் பாசிபிள். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே இருப்பாங்க. உங்களோட இன்செக்யூரிட்டியை க்யூர் பண்ணுவாங்க. ஒரு இப்போ ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கீங்கல்ல, உங்களை வந்துட்டு ரொம்ப ஹாப்பி மைண்டடாக வச்சுருப்பாங்க. நிறைய பேசுவீங்க, நிறைய ஷேர் பண்ணுவீங்க, நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் பர்சனாக இருப்பாங்க. ஓகே. கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க, பிகாஸ் ஈவில் ஐ ஜெலசி அதோட வருது. பிகாஸ் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் உங்களோட ஓன் ஃபேமிலியே உங்களுக்கு ஈவில் ஐயாக தான் வைப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் ஏதோ ஒரு கோச்சிங், நீங்கள் வந்து ஒரு டீச்சராக, ஒரு ஹீலராக, ஒரு கோச்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சம்திங் வந்து அந்த இது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நல்லா படிப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க, நல்லபடியாக வந்துட்டு கிடைக்கும். கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஏதோ வேலை செய்கிறீங்க, உங்களுக்கான ஒரு கஸ்டமர்ஸ் வரலை அப்படின்னா வருவாங்க இந்த மந்த். ஓகேங்களா? ஸோ கவலைப்பட வேண்டாம். ஹெல்த் வைஸ் ஓகே, ஹெல்த் வைஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். Number 5. So இது நம்பர் எதர் ஃபோன் நம்பர், டோர் நம்பர் ஆர் பர்த்டே நம்பர், எனி நம்பர்ஸ் இந்த மந்த் வந்து ரிலேட் ஆகும். லெட்டர் டி, இது நேம் இல்லை ஃபர்ஸ்ட் இனிஷியல் இல்லை நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர், நேம்குள்ளே இருக்க லெட்டர். ஸோ இந்த பர்சன் எய்தர் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. நம்பர் 19, நம்பர் 5, நம்பர் 19, லெட்டர் பி, K, G. Okay. So, 1, 2, 3, 4.
டேர்னிங் பாயிண்ட், எஸ் கண்டிப்பாக. இங்கேயுமே ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்களேன். ரீபர்த்னு சொல்லிட்டேன், ஸ்ட்ராங் சொல்லிட்டேன், அண்ட் ஆல்சோ டேர்னிங் பாயிண்ட். இந்த மந்த் வந்துட்டு ஃபார் செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு தொடங்க வாய்ப்பு இருக்கு. டேர்னிங் பாயிண்ட் உங்க லைஃப்ல வந்துட்டு இருக்கும். ஸோ பி ரெடி வித் யுவர் மாஸ்டர் பிளான், செட் பவுண்டரிஸ். நான் சொல்லியிருந்தேன்ல, பி கேர்ஃபுல். உங்களுக்கு நல்லது நடக்கிறப்போ உங்களோட சொந்த குடும்பமே உங்களுக்கு ஜெலஸா இருப்பாங்க, இவளை செட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பவுண்டரிஸ், யாருக்கிட்ட யாரெல்லாம் உங்க லைஃப்ல டேஞ்சரோ, யாரெல்லாம் உங்க லைஃப்ல நல்லவங்களோ, ஸோ பவுண்டரிஸ். குட் லக். எஸ், ஒன்ஸ் இந்த ஸ்டார்ம் வந்து தேவையில்லாத உங்க விஷயத்து உங்க லைஃப்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு குட் நியூஸ் இருக்கும். அண்ட் குட் லக். எது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னாலுமே வந்துட்டு கிளிக் ஆகும். தெர் இஸ் சம்திங் பெட்டர் டெஃபினெட்லி. இந்த ஸ்டார்ம், இந்த ஒரு புயல் உங்க வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட வந்துட்டு பெட்டரா இருக்கும். இன்னைக்கு வந்து பைல் நம்பர் 3க்கு எல்லாமே ஒரு கோர்வையா வருது. எல்லா கார்ட்ஸ்லயுமே ஒரே மெசேஜா தான் வருது. இது கண்டிப்பா இந்த மந்த் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் மெயின் தீம் ஆல்சோ. ஓகே, so this is very good news. That's all for pile number 3. Thank you. 3 பைலும் பார்த்துட்டோம். 3 பைலுமே வந்துட்டு டிஃப்ரெண்டான மெசேஜஸ் இருக்கு. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரெசனேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மந்த் எப்படி பர்சனலி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு என்ன பர்சனலி கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.